வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே பொங்கல் பண்டிகை திருநாள் வாழ்த்துக்கள். எல்லோரும் எல்லா நலமும் பெற்று வளமோடு வாழ வேண்டும். மீனா அவங்க அம்மா வீட்டில் இருக்க முத்து அங்கே வந்திருக்காரு. முத்துவை பார்க்கறதுக்கு முருகனும் வித்யாவும் வந்திருக்காங்க. அண்ணே, எனக்கே இப்பதானே எல்லா விஷயமும் தெரியும். இவ பண்ணதும் தப்பு தானேன்னு முருகன் வித்யாவை சொல்ல, உன் பொண்டாட்டி மட்டும் இல்லடா, ஏன் பொண்டாட்டியும் தானேடா மறைச்சிருக்கிறா, எல்லாம் ஒரே குட்டையில ஒரு மட்டைங்க தான் அப்படின்னு முத்து இன்னைய சிறகடி காசை சீரியலோட நடப்புகளை ஆரம்பிக்கிறாரு. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. முத்து சொல்ல மீனாவும் வித்யாவும் பதில் சொல்ல முடியாம ஒரு மாதிரி முறைச்சிட்டு இருக்காங்க. ஓப்பனா சொல்லணும்னா எல்லாருமே கூட்டு கலவானீங்க அப்படின்னு முத்து திட்டி தீத்துடுறாரு. மீனா முறைக்க உனக்கு முறைக்கிறதுக்கு என்ன யோகியது இருக்கு அப்படிங்கிற மாதிரி முத்து பார்க்க, வித்யா மீனாவை பார்க்க, மீனாவும் அப்படியே வித்யா பக்கம் திரும்புறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு மீனாவோட அம்மா தவிப்பா உட்கார்ந்துருக்க. ஜூஸ் போடுறதுக்காகவே பிறந்த மாதிரி முத்து ஜூஸ் போட்டுக்கிட்டே இருக்காரு. முத்து, என்ன வேணா திட்டுங்க, நான் கூட்டு கலவாணி தான், இல்லைன்னு சொல்லல. ஏன்னா ரோஹிணி எனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதுனால அவளுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியதா போயிடுச்சு அப்படின்னு வித்யா சொல்ல, ஃப்ரெண்டுன்னா என்ன செஞ்சாலும் சப்போர்ட் பண்ணக்கூடாது, தப்பு பண்ணா எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற முத்து அவரோட கோவத்தையும் அழுத்தத்தையும் கையில காட்டுறாரு. பாவம் சாத்துக்குடி. ஏம்மா, அந்த பொண்ணு தான் மொத்த குடும்பத்தையும் ஏமாத்திடுச்சு, நீயாவது எல்லாத்தையும் சொல்லியிருக்கலாம்லன்னு வித்யா கிட்ட கேக்குறாங்க மீனாவோட அம்மா. இப்ப பாரு, ஏன் பொண்ணு இதுக்கு நடுப்புற மாட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்கா, இவ மேல இப்ப எல்லாரும் கோவத்துல இருக்காங்க அப்படின்னு மீனாவோட அம்மா ரொம்ப ஆதங்கமா சொல்ல, நான் ரோஹிணி கூட இருந்து நிறைய போய் சொல்லியிருக்கேம்மா, ஆனா நான் எப்ப மீனா கூட பழக ஆரம்பிச்சேனோ அப்போல இருந்தே நான் மீனாவுக்கு தான் உண்மையா இருந்தேன். அது மட்டும் இல்ல, ரோஹிணி கிட்டே நான் எத்தனையோ தடவை சொன்னேன் உன் வீட்டுல உண்மையை சொல்லுடின்னு. ஆனா அவ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே போனா. சொல்ல போனா அதுக்கப்புறம் அவ எங்கிட்டயே சரியா பேசுறது இல்ல அப்படிங்கிறாங்க வித்யா. தப்புன்னு புரிஞ்சப்பயே அதை வீட்டுல சொல்லி இருக்கணும்ல அப்படின்னு முத்து கேட்க, கரெக்டுன்னு அப்பவாவது இவ சொல்லி இருக்கணும் அப்படிங்கிறாரு முருகனும். எந்த ஃப்ரெண்டு தான் தன் ஃப்ரெண்டு பண்ற தப்பெல்லாம் வெளியே சொல்லி இருக்காங்க, அதனாலதான் என்னாலேயே எந்த விஷயத்தையும் வெளியில சொல்ல முடியல. ஆனா ஒண்ணு, எனக்கு உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் அதை மறைச்சது எனக்கும் ரோஹிணிக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக தான். ஆனா மீனா உங்ககிட்ட எதையுமே சொல்லாம மறைச்சதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு வித்யா சொல்ல, முத்து ரெண்டு பேரையும் ஒரு முறை முறைச்சிட்டு, அப்படி என்ன பொல்லாத காரணம் அப்படின்னு வித்யா கிட்ட கேக்குறாரு. கிரிஷோட உயிருக்காக தான். ரோஹிணி மீனாவை நல்ல எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணிட்டா. மீனாவும் கிருஷுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துதான் இந்த விஷயத்த வெளியில சொல்லாம இருந்தாங்க அப்படின்னு வித்யா சொல்ல, மீனாவை ஆழமா ஒரு பார்வை பார்க்கிறாரு முத்து. இன்னொன்னு, எனக்கு ரோஹிணிய பத்தி நல்லாவே தெரியும். மீனா ஒருவேளை இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லி இருந்தாங்கன்னா ரோஹிணி அந்த கோவத்திலேயே கிருஷோடு சேர்ந்து சூசைட் பண்ணியிருப்பா. அதான் அவ கேரக்டர்னு வித்யா சொல்றாங்க. ஐயோ லூசுங்களா, ஃப்ரெண்டுங்கிறீங்க, அதுங்கிறீங்க, இதுங்கிறீங்க, இன்னுமே அவங்க கேரக்டர் உங்களுக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கு முத்துவோட சிரிப்பு. அவரு மனசு விட்டு கெக்கே பிக்கேன்னு ரொம்ப சிரிக்கிறாரு. மீனா அப்படியே அவரை முழுங்குற மாதிரி பார்த்துட்டு இருக்க. வித்யா எதுக்குடா இந்த சிரிக்கிறாங்கன்னு திகைச்சு போய் பாக்குறாங்க. என்ன அண்ணன் எப்படி சிரிக்கிறாங்க அப்படின்னு முருகனும் பார்த்துட்டு இருக்காரு. சரி, அதான் இப்ப தெரிஞ்சிருச்சே, அப்ப சொன்ன மாதிரி ஏன் தற்கொலை பண்ணல அப்படின்னு முத்து வித்யாவை பார்த்து கேக்குறாரு. உங்களுக்கு ரோஹிணிய பத்தி சரியா தெரியல, அவ ஒரு பாரசைட் மாதிரி அப்படின்னு வித்யா சொல்ல, பாராசூட்டா அப்படிங்கிறாரு முத்து. ஒட்டும் நின்னு அது அப்படிங்கிறாரு முருகன். அவளுக்கு யாராவது ஒரு சப்போர்ட் கிடைச்சாலே போதும், அவ நினைச்சதை சாதிச்சிடுவா. என்னோட கெஸ் கரெக்டுனா இப்ப யாரோ அவளுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க, அதுவும் வீட்டுல இருந்து வேற அடிச்சு விரட்டி இருக்கீங்க. அத அவ மறக்க மாட்டா, கண்டிப்பா திரும்ப ஏதாவது ஒண்ணு செய்ய பாப்பா அப்படின்னு வித்யா சொல்ல, மீனா அப்படியே கொஞ்சம் யோசனையும் பயமா பாக்குறாங்க. கொஞ்ச நேரம் யோசிக்கிற முத்து, இனிமே பண்றதுக்கு என்ன இருக்கு, இதுக்கு மேலெல்லாம் அவளை எங்க வீட்டுல ஏத்துக்க போறதே கிடையாதுங்கிறாரு முத்து. அவளை சாதாரணமா நினைச்சிடாதீங்க, ஒரு சின்ன லூப் ஹோல் கிடைச்சா கூட அதை வச்சு பிளான் போடுறதுல படு கில்லாடி அவ. மனோஜோட சேர்ந்து வாழ்றதுக்கு அவ என்ன வேணாலும் செய்வா அப்படிங்கிறாங்க வித்யா. முத்து நிமிர்ந்து உட்காந்து, உனக்கு எங்க அம்மாவை பத்தி சரியா தெரியல, பார்லர் அம்மாவோட எங்க அம்மா பயங்கரமான ஆளு, அவங்க மனோஜ் கிட்ட இருந்து அதை பிரிக்க என்ன வேணும்னாலும் செய்வாங்க அப்படிங்கிறாரு முத்து. மீனா மேல நிஜமாவே எந்த தப்பும் இல்ல, ரோஹிணிக்கு யாரை எப்படி மேனிப்புலேட் பண்ணணும்னு நல்லா தெரியும், அவளை நம்பி இவங்க ஏமாந்துட்டாங்க, நீங்க தேவையில்லாம இவ மேல கோவப்படாதீங்க அப்படின்னு வித்யா சொல்ல, சரின்னு சொல்லல இல்லைன்னு சொல்லல, ஒன்னும் சொல்லாம முத்து மறுபடியும் ஜூஸ் போட ஆரம்பிச்சிடுறாரு. மீனா அப்படியே ஏக்கமா பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்காங்க. அண்ணே, உங்களுக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு எனக்கு பக்குவம் இல்லை, ஆனா சிஸ்டர் ரொம்ப நல்லவங்க,
வித்யா சொல்லிக்கிட்டே இருப்பா. அதனால அவங்க மேல நீங்க கோவப்படாதீங்க, அடுத்தவங்களுக்காக நீங்க 2 பேரும் சண்டை போடாதீங்க அப்படின்னு முருகன் சொல்ல, ஒரு மூடியை புழிஞ்சு முடிச்சுட்டு கீழே வைக்கிற முத்து, ம் அப்ப இந்த மேடம்க்கு சிபாரிசு பண்றதுக்காக தான் நீங்க வந்தீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இல்லங்க முத்து, இவங்க ரொம்ப நல்லவங்க. சொல்ல போனா நாங்க 2 பேரும் வாழ்க்கையில சேர்ந்ததுக்கே நீங்களும் மீனாவும் தான் முக்கியமான காரணம் அப்படின்னு வித்யா சொல்ல, ஆமாண்ணே, நீங்க 2 பேரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு முருகன் சொல்ல, மீனா மன்னிக்கவே மாட்டீங்களா, இப்படியே இருந்தா எப்படின்ற மாதிரி ஏக்கமா பாத்துக்கிட்டே உட்கார்ந்துருக்காங்க. இத்தனை நாளா மொட்டு மொட்டுன்னு முறைச்சிட்டு இருந்தது போய் இப்ப பெப்பே பெப்பேன்னு முழிச்சிட்டு உட்கார்ந்து இருக்காங்க மீனா. சரிண்ணே, அப்ப நாங்க 2 பேரும் கிளம்புறோம் அப்படின்னு எழுந்திருக்கிறாரு முருகன். சரிடான்னு முத்து சொல்ல, வித்யாவும் எழுந்திருக்கிறாங்க. இருங்க இருங்க, காஃபி சாப்பிட்டு போலாம் அப்படிங்கிறாங்க மீனாவோட அம்மா. வந்து 1/2 மணி நேரமா அவ்வளோ பேசிட்டு இருக்கப்ப காஃபி கொண்டு வரல, இப்ப எழுந்தவனதான் காஃபி தரேங்கிறாங்க மீனா அம்மா. இல்ல இல்ல இருக்கட்டும்மா, இன்னொரு நாள் வர்றோங்கம்மா அப்படின்னு முருகன் கிளம்ப, மீனா உடம்ப பார்த்துக்கோங்க. முத்து வரேங்க, வரேம்மா அப்படின்னு வித்யாவும் கிளம்புறாங்க. சரிம்மா போயிட்டு வாங்க அப்படின்னு அவங்க அம்மா வழி அனுப்பிட்டு இருக்க, இந்த அப்படின்னு புளிஞ்ச ஜூஸை டம்ளர்ல ஊத்தி மீனாவுக்கு நீட்டிட்டு இருக்காரு முத்து. அப்படியே நட்டு வச்ச கல் மாதிரியே உட்காந்துக்கிட்டு பார்வையை மட்டும் உயர்த்தி, நீங்க குடிங்கிறாங்க மீனா. அம்மா மகாராணி, நீங்க குடிச்சா நாங்க குடிச்ச மாதிரி தான், உனக்கு தானே உடம்பு சரியில்லை, புடி குடி அப்படின்னு முத்து சொல்ல, அதை வாங்கிக்கிறாங்க மீனா. அவங்க அதை குடிக்க ஆரம்பிக்க, அண்ணி எப்படி இருக்கீங்க அண்ணி அப்படின்னு கேட்டுக்கிட்டே ரவி உள்ளார வர, பின்னாடியே ஸ்ருதியும் வர்றாங்க. நல்லா இருக்கேன் ரவி அப்படிங்கிற மீனா ஸ்ருதியை பார்த்து வாங்க ஸ்ருதிங்கிறாங்க. மீனாவோட அம்மா இவங்களை வாங்கன்னு ரிசீவ் பண்ணிட்டு இருக்க, வாடா நீங்க 2 பேரும் வேலைக்கு போகலையான்னு கேட்கிறாரு முத்து. எனக்கு நோ ப்ராப்ளம், நான் எப்ப வேணும்னாலும் போலாம், நான் தானே ஓனரு, இவன் தான் லேபர், லஞ்ச் டயத்துக்கெல்லாம் வர முடியாதுல்ல அப்படின்னு ஸ்ருதி கிடைச்ச கேப்ல ரவியை வச்சு செஞ்சிடுறாங்க. ஆமா ஆமா கரெக்டு தான், அதுவும் நம்ம வீட்டில் எல்லா ஆம்பளைங்களும் லேபர் தான், எல்லா லேடிஸும் ஓனருங்க தான் அப்படின்னு முத்துவும் சந்தில் சிந்து பாடி முடிச்சிடுறாரு. சரி ஓகே, நீங்கள் இங்கே தானே இருப்பீங்க அப்படின்னு முத்து கேட்க, ஸ்ருதி இருப்பா, நான் கிளம்பிடுவேங்கிறாரு ரவி. அப்படியா, அப்போ ஓகே, கலக்குரலு நீ இந்த ஓனர் அம்மாவை பார்த்துக்க, அப்பா சொன்னாரேன்னு தான் நான் இங்கே வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு முத்து எழுந்து நிற்க, அப்ப உங்களுக்கா இங்கே வரணும்னு தோணலை, என்னை பார்க்கணும்னு தோணலையா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க மீனா. எனக்கு ஒரு சவாரி இருக்கு அப்படின்னு முத்து கை கழுவ கிச்சனுக்குள்ள போக, மீனாவோட அம்மாவுக்கும் சங்கடமா இருக்கு, என்ன மாப்பிள்ள பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டாருன்னு பார்த்துட்டு இருக்காங்க. மீனா பழசெல்லாம் மருந்து போன பேஷண்ட் மாதிரி ஒவ்வொருத்தரையா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கை கழுவிட்டு வந்து நான் கிளம்புறேன் அத்தை, வரேன் அத்தை, டேய் வரேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு முத்து. மீனா பரிதாபமா பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்க, மீனா முத்துக்கு உங்க மேல இன்னும் கோவம் போகலையா அப்படின்னு கேட்க, இல்ல ஸ்ருதி, நானும் பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்ல, எப்படி அவருக்கு அவ்வளோ சீக்கிரம் கோவம் போகும் அப்படிங்கிறாங்க மீனா. அண்ணி நீங்க அதையே நினைச்சு டென்ஷன் ஆக வேண்டாம், ரிலாக்ஸ்டா இருங்க. முத்துவை பத்தி உங்களுக்கு தெரியாதா, அவன் பாசம் வச்சவங்க, அவன்கிட்ட எதையாவது மறைச்சா அவன் அப்படிதான் இருப்பான். அவன் தம்பினா அவன்கிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணதுக்கே என்கிட்ட ரொம்ப நாள் பேசாம இருந்தான், அப்புறம் அவனே வந்து பேசிட்டான், அதெல்லாம் சரியாயிடுவான் நீ அப்படின்னு தைரியம் கொடுக்கறாரு ரவி. மீனா அப்படியே தலை குனிஞ்சு உட்கார்ந்துருக்க, எல்லாருமே இந்த விஷயத்த பெருசாக்கிட்டே போறாங்க. ரோஹிணி பண்ணது மனோஜுக்கு பிடிக்கலன்னு டிவோர்ஸ் பண்ணிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, மீனா திக்குன்னு நிமிர்ந்து பாக்குறாங்க. அவங்க அம்மா அதை விட அதிர்ச்சியா, அது எப்படிமா, அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, பேசி எல்லாத்தையும் சரி பண்ண தானே பார்க்கணும், விவாகரத்துன்னு போனா 2 பேர் வாழ்க்கையும் என்ன ஆகிறது அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்ல, ரவிக்கு அதுதான் சரின்னு படுது. ஸ்ருதி என்ன இது டிவோர்ஸ்னு இவ்வளோ சாதாரணமா சொல்றேன்னு கேட்குறாரு ரவி. ஏன் இதுல என்ன இருக்கு, நான் ப்ராக்டிக்கலா பேசுறேன். இப்போ நமக்கு பிடிக்காதவங்களோட லைஃப் லாங் எப்படி வாழ முடியும், டெய்லி சண்டை போடுறதுக்கு பதிலாக டிவோர்ஸ் பண்றது பெட்டர் இல்லையா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, ஸ்ருதி இந்த மாதிரி வீட்டில் பேசிட்டு இருக்காத அப்படின்னு ரவி சொல்ல, என்னடா இந்த பொண்ணு அப்படின்னு அதிர்ச்சியோட பாக்குறாங்க மீனாவோட அம்மா. மனோஜ் ஆல்ரெடி கன்ஃபியூஷன்ல இருக்கான், நீ கொஞ்சம் சைலண்டா இரு அப்படிங்கிற ரவி. வரேன் நீ, வரேங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. சரிங்க தம்பி அப்படின்னு கொஞ்சம் வருத்தத்தோடயே சொல்லிட்டு சேர்ல உட்கார்றாங்க மீனாவோட அம்மா. மீனா நான் சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க ஸ்ருதி. ரோஹிணி விஷயத்துல இனிமே நான் எதையும் நினைச்சு பார்க்க கூட தயாரா இல்ல ஸ்ருதி, அவ செஞ்ச வேலைக்கு அவளுக்கு எது நடக்கணும்னு இருக்கணுமோ அது நடக்கட்டும் அப்படின்னு மீனா சிம்பிளா முடிச்சுக்கிறாங்க. ஒரு வீட்டு முன்னாடி வந்து ஒரு கார் நிக்குது, சிந்தாமணி ஃபுல் மேக்கப்ல இறங்க, அதை விட செம்மையா இன்னொரு பக்கம் வந்து ரோஹிணி இறங்குறாங்க. சிந்தாமணியோட அல்லக்கை ஓடி வந்து வீட்டு கதவை திறக்கிறாரு. இறங்கி வந்து சிந்தாமணி ரோஹிணியோட கையை பிடிச்சுக்கிட்டு, ரொம்ப பெரிய வீடெல்லாம் இல்ல, ஆனா உனக்கு வசதியா இருக்கும், மேல 2 போர்ஷன் வாடகைக்கு விட்டுருக்கேன், கீழே நீ இருந்துக்கோ
அப்படின்னு சிந்தாமணி சொல்ல சரிங்க ஆண்டி அப்படிங்கிற ரோகிணி ரொம்பவே தெளிஞ்சுதான் இருக்காங்க. அல்லக்கை உள்ளர வந்து கதவை திறந்து விட உள்ளர வர சிந்தாமணி வா ரோகிணி வாங்குறாங்க. ரோகிணியும் செருப்பை கழட்டி விட்டுட்டு உள்ளர வர்றாங்க. பாரு அப்படின்னு சிந்தாமணி சொல்ல போய் ஒரு ரூம் கதவை திறந்து பாக்குறாங்க. அடுத்ததா இருக்க ஜன்னல் கர்டைனை விலக்கி விட வீட்டுக்குள்ள வெளிச்சம் வெள்ளமா பாயுது. என்ன வீடு பிடிச்சிருக்கா அப்படின்னு சிந்தாமணி கேட்க, வீடும் பிடிச்சிருக்கு, நீங்க என் மேல காட்டுற கேரும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ரோகிணி சொல்ல சிரிக்கிற சிந்தாமணி சரி உள்ளர போய் பாரு அப்படின்னு சிந்தாமணி சொல்ல ரோகிணி சிரிப்போட அங்கிருந்து போறாங்க. கேர் எல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல, பெரிய மீனை பிடிக்கணும்னா முதல்ல சின்ன மீனை தானே தூண்டில போடணும் அப்படின்னு தனக்கு தானே சொல்லி பெருமையா தலையை நிமித்தி பார்த்துட்டு இருக்காங்க சிந்தாமணி. ரோகிணி கிச்சன் அங்க இங்கன்னு பார்த்துட்டு வந்து நிக்க பசங்க கிட்ட சொல்லி அப்புறமா பொருள் எல்லாம் கொண்டு வந்து போட சொல்றேன் அப்படிங்கிறாங்க சிந்தாமணி. ரோகிணி கொஞ்சம் நெகிழ்ச்சியோட நான் எத்தனையோ பேருக்கு என்னென்னவோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஆண்டி, எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அவங்க யாருமே எனக்கு கூட நிக்கல அப்படின்னு ரோகிணி கூசாம சொல்றாங்க. இத்தனை வருஷத்துல அவங்க யாருக்குமே ஹெல்ப் பண்ணி நாம பார்த்ததே கிடையாது, ஆனா நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னு ரோகிணி சொல்ல இதுல என்னமா இருக்கு, உனக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா, இது என் சொந்த வீடு தான், நீ இங்கேயே கூட இருந்துக்கோ, உன் பையனையும் அம்மாவையும் கூட இங்கேயே கூட்டிட்டு வந்து வச்சுக்கோ அப்படின்னு சிந்தாமணி சொல்ல ரொம்பவே நெகிழ்ச்சியாகி ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி அப்படிங்கிறாங்க ரோகிணி. தேங்க்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது, உனக்கு வேற என்ன தேவை இருந்தாலும் சொல்லு நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க சிந்தாமணி. நீங்க மட்டும் எனக்கு இந்த ஹெல்ப்பை பண்ணலன்னா நான் நடு ரோட்ல தான் நின்று இருப்பேன், அடுத்து என் வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னே தெரியாம இருந்தேன், ஆனா உங்களால தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, நீங்க எனக்கு என்னை காப்பாத்த வந்த சாமி மாதிரி தெரியுறீங்க அப்படின்னு ரோகிணி சொல்ல சிந்தாமணி கொஞ்சம் பெருமையும் கூச்சமா சிரிச்சுட்டு என்னம்மா நீ பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற, சாமி எல்லாம் இல்ல, மனுஷனுக்கு மனுஷன் இதை கூட செய்யலன்னா எப்படி அப்படின்னு சிந்தாமணி ரொம்ப நல்லவங்களா பேசுறாங்க. அடுத்து என்ன செய்யறதுன்னு கூட தெரியல, ஆனா நான் எப்படியாச்சும் மனோஜ் கூட சேரணும் அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்கோட சொல்லிட்டு இருக்காங்க ரோகிணி. நான் இருக்கேன்ல, உன் புருஷன் கூட உன்னை சேர்த்து வைக்க வேண்டியது ஏன் வேலை, ஆனா முதல்ல அந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியணும். நான் இப்போ உன் மாமியாரை போய் பாக்குறேன், அவங்க என்ன ஐடியால இருக்காங்கன்னு அப்பதான் தெரியும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல ரோஹிணியோட முகம் மாறி போயிடுது. இப்ப அந்த குடும்பத்துல எல்லாரும் உன் மேலதான் தப்பு சொல்லுவாங்க, ஊரும் அதை தான் நம்பும், முதல்ல உன் மேல தப்பு இல்லைன்னு நாம நிரூபிக்கணும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல அது எப்படி ஆண்டி முடியும்னு கேக்குறாங்க ரோஹிணி. நீ ஒண்ணு பண்ணு, நான் அங்க போனதும் நீயும் ரெடியாகி நேரா அங்க வா அப்படின்னு சிந்தாமணி சொல்ல நான் எப்படி ஆண்டி அங்க வர முடியும்னு கேக்குறாங்க ரோஹிணி. என்னதான் அவங்க வீட்டை விட்டு விரட்டிட்டாங்களே, நான் அங்க வந்தா திரும்பவும் பெரிய பிரச்சனை ஆயிடுங்கிறாங்க ரோஹிணி. அதுதான் நமக்கு வேணும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல புரியல ஆண்டின்னு புரியாம பாக்குறாங்க ரோஹிணி. நீ என்ன பண்ற, உன்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்க வந்தேன்னு அங்க சொல்லிடு, மாஸ்டருக்கு உன்னை பார்த்ததும் கோவம் வரும், கோவத்துல உன்னை கண்ணா பின்னான்னு திட்டுவாங்க கத்துவாங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல திரும்பவும் நான் அங்க வந்து அவமானப்படணுமா ஆண்டி அப்படின்னு ரோஹிணி பரிதாபமா கேட்க எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் ரோஹிணி, அவங்க திட்டுறத அவங்களுக்கே தெரியாம நான் என் மொபைல்ல வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல வீடியோவா, எதுக்கு ஆண்டி வீடியோலான்னு கேக்குறாங்க ரோஹிணி. நாளைக்கு அவங்க டைவர்ஸ் வாங்கறதுக்காக கோர்ட்டு கேஸ்ன்னு போனாங்கன்னு வையேன், உன்னை அவங்க தான் கொடுமைப்படுத்தினாங்கன்னு சொல்றதுக்கு நம்ம பக்கம் ஒரு பாயிண்ட் இருக்கும்ல, அதுக்காக தான் சொல்றேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல ரோஹிணி யோசிச்சுட்டே நிக்கிறாங்க. உன் பக்கம் எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்கணும்னா அதுக்கு உனக்கு சில ஆதாரங்கள் வேணும், அதுக்காக தான் சொல்றேன், நீ வா நான் வீடியோ எடுக்கிறேன், பின்னாடி அந்த வீடியோ உனக்கு பெரிய உதவியா இருக்கும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல இது சரியா வருமானு எனக்கு தெரியல ஆண்டி அப்படின்னு ரோஹிணி சொல்ல உனக்கு மனோஜ் வேணுமா வேணாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே சிந்தாமணி அவங்க கையை ரோஹிணியோட தோல்ல அழுத்தமா வச்சு கேக்குறாங்க. அவருக்காகவும் கிருஷுக்காகவும் தான் நான் இன்னும் உயிரோடயே இருக்கேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல அப்ப நான் சொல்றதை செய்யி, நான் சொன்னா அதுல ஒரு காரணம் இருக்கும், இப்ப நான் கிளம்புறேன், இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு நீ அங்க கிளம்பி வா, நான் சொல்ற மாதிரி சொல்லு, மீதிய நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற சிந்தாமணி டேய் குடுன்னு சொல்ல அல்லக்கை உடனே இந்தாக்கான்னு சாவியை கொடுக்குறாரு. இந்தா சாவி வரட்டா அப்படின்னு சிந்தாமணி கிளம்ப வீட்டோட சாவி கைக்கு வந்ததுல ரோஹிணிக்கு ஏக சந்தோஷம். அந்த சாவியவே பார்த்துக்கிட்டு யோசனையா நிக்கிறாங்க. மனோஜ் ஒரு பார்ல உட்காந்து சரக்கு பாட்டில வச்சுட்டு சைட் டிஷ்ஷை நிரப்பி வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. ஒரு பாட்டில் முடிச்சுட்டு அடுத்த பாட்டில ஓபன் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அங்க வந்து சுத்தி முத்தி பார்த்துட்டு மனோஜ் உட்கார்ந்துருக்க இடத்த பார்த்துட்டு யோ யோ என்ன திடீர்னு பாரு கூப்பிட்டுருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஓடி வந்து உட்கார்றாரு மொட்டை பாஸ். அதுக்குள்ள ஆஃப காலி பண்ணிருக்க, நான் கூப்பிட்டாலே நீ வரமாட்ட, இப்ப தனியா உட்காந்து இப்படி குடிச்சிட்டு இருக்க, சந்தோஷத்துல குடிக்கிறியா இல்ல சோகத்துல குடிக்கிறியா அப்படின்னு பார்க் ஃப்ரெண்ட் சந்தோஷ் கேட்க
வேதனையில குடிக்கிறேன் ப்ரோ அப்படிங்கிற மனோஜ் அப்படியே ஒரு டம்ளரை கமுக்குறாரு. அப்படி என்னையா வேதனை உனக்கு? வீட்டுல எதுவும் பிரச்சனையா அப்படின்னு பார்க் ஃப்ரெண்டு பயங்கர படபடப்பும் பதட்டமா கேக்குறாரு. குடிச்சு முடிக்கிற மனோஜ் தொண்டையை சரி பண்ணிட்டு செருமிக்கிட்டு, நான் என் லைஃப்ல இதுவரையிலும் செகண்ட் ஹேண்ட் எதையுமே யூஸ் பண்ணதே இல்ல ப்ரோ. ஒரு பெண் கூட அடுத்தவன் எழுதுனா அதை நான் தொட மாட்டேன். நான் பேங்க்குக்கு போனா என் பெண்ணை மறந்து விட்டுட்டு போனா கூட நான் பக்கத்துல யார்கிட்டையும் வாங்க மாட்டேன். போய் கடையில புதுசா வாங்கிட்டு வந்து தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு போக, இதெல்லாம் ஒரு பெருமையா? அதுக்கும் நீ குடிக்கிறதுக்கும் என்னையா சம்பந்தம் அப்படின்னு பார்க் ஃப்ரெண்ட் எரிச்சலோட கேக்குறாரு. இருக்கு, சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற மனோஜ் மறுபடியும் அப்படியே ராவா ஒரு டம்ளர்ல ஊத்துறாரு. அப்படி வாழ்ந்த என்ன ஒரு பொண்ணு செகண்ட் ஹேண்டா யூஸ் பண்ணிட்டாலே ப்ரோ, ரொம்ப அவமானமா இருக்கு ப்ரோ அப்படின்னு மனோஜ் அழுக ஆரம்பிக்க, எந்த பொண்ணை பத்தி சொல்ற அப்படின்னு அதிர்ச்சியோட கேக்குறாரு மொட்டை பாஸ். அவதான் அப்படின்னு மனோஜ் கத்துல பார்ல இருக்க மொத்த கூட்டமா அவரை பாக்குது. எவ அப்படின்னு சுத்தி பார்த்துட்டு அவர் கை போன திசையை பார்த்துட்டு கேக்குறாரு சந்தோஷ். நான் நம்பி கல்யாணம் பண்ணவ அப்படின்னு மனோஜ் சொல்ல, ரோஹிணியான்னு கேக்குறாரு மொட்டை பாஸ். அவ பேரை சொல்லாத அப்படின்னு அவரு பக்கத்து டேபிள்ல இருந்து திரும்பி பார்க்க, யோ கொஞ்சம் கத்தாம இரியா, என்ன பிரச்சனை முதல்ல அதை சொல்லுங்கிறாரு மொட்டை பாஸ். மனோஜ் அப்படின்னு எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அழுதுகிட்டே கண்ணாடியை கழட்டுறாரு. எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே அவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகியிருக்கு அப்படின்னு மனோஜ் சொல்ல அதிர்ச்சி ஆகிற மொட்டை பாஸ், ஐயோ என்ன ப்ரோ சொல்ற அப்படின்னு கேக்குறாரு. அவளுக்கு ஒரு பையனும் இருக்கானா, அந்த பையன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு மனோஜ் கேட்க, யாரு அப்படின்னு வெளியே வராத குரல்ல கேக்குறாரு மொட்டை பாஸ். அந்த கிறிஷ் தான் ப்ரோ அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஐயோ நிஜமாவா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு சந்தோஷ். ஆமா ப்ரோ, இத்தனை நாளா அந்த உண்மையெல்லாம் மறைச்சு என் கூட இருந்திருக்கிறா, என்னை ஏமாத்திட்டா ப்ரோ அப்படிங்கிற மனோஜ் அப்படியே எடுத்து குடிக்க, ஏய் இரு 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 ராவா குடிக்காதையா, உடல் புண்ணாகிட போகுது அப்படின்னு மனோஜ் குடிக்க போன டம்ளரை கீழே இறக்கி விடுறாரு சந்தோஷ். ஏற்கனவே மனசெல்லாம் புண்ணா இருக்கு ப்ரோ அப்படின்னு மனோஜ் தேம்பி எழ, உன் ஒய்ஃப் இப்படி எல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு என்னால நம்பவே முடியல அப்படின்னு அவரை தோளோட சேர்த்து அணைச்சு ஆறுதலா சொல்லிட்டு இருக்காரு சந்தோஷ். நான் அவளை எப்படிலாம் லவ் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியும்ல ப்ரோ, அவளுக்காக நான் என்னென்னலாம் பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு மனோஜ் சொல்ல, கொஞ்சம் நெஞ்சமா பண்ணின எவ்வளவு சீனை போட்ட அப்படின்னு மனசுல நினைக்கிற சந்தோஷ். ஆமா, நீ போடுற ட்ரெஸ்ல இருந்து வாங்குற ஆர்டர் வரைக்கும் எல்லாமே அவங்கள கேட்டுட்டு தானே செய்வ அப்படின்னு சந்தோஷ் ஆறுதலா சொல்றாரு. ஆனா அவ என்னை கேனையன் ஆக்கிட்டா ப்ரோ, என்னை யூஸ் பண்ணிக்கிட்டா, என்னை ஏமாத்திட்டா ப்ரோ, என்னை ஏமாத்திட்டா அப்படின்னு பயங்கரமா அழுதுகிட்டே மனோஜ் அப்படியே பார்க் ஃப்ரெண்டோட மேல சாஞ்சிடுறாரு. இப்போ பக்கத்து டேபிள்ல உட்கார்ந்து இருக்கவரு இதெல்லாம் பார்த்துட்டு, சார் கொஞ்சம் இப்படி வாங்க அப்படின்னு மொட்டை பாச நகர்த்தி விட்டுட்டு மனோஜோட தோல்ல கைய போட்டு, பாஸ் வணக்கம் பாஸ்ங்கிறாரு. மனோஜ் கண்ணாடி எடுத்து போட்டுக்கிட்டு, யாரா அவன் அப்படின்னு அவரை பாக்குறாரு. நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், உங்க பொண்டாட்டி தப்பு பண்றதெல்லாம் ஜாலியா எடுத்துக்கோங்க பாஸ் அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க. ஏய்யா அவ என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு இருக்கிற, ஜாலியா எடுத்துக்கன்னு சொல்ற அப்படிங்கிறாரு மனோஜ். பாஸ் பொண்டாட்டிங்க தப்பு பண்ணா ஆம்பளைங்க ஜாலியா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் கிடைச்சிரும் பாஸ் அப்படின்னு பக்கத்து டேபிள்காரர் சொல்லிட்டு இருக்கு. என்ன உளறிட்டு இருக்கா இவன் அப்படிங்கிற மாதிரி மனோஜ் புரியாம பார்த்துட்டு இருக்க. ஆகா இவன் என்ன இவனை இன்னும் ஏத்தி விட்டுட்டு இருக்கானே, எங்க போய் முடிய போகுதோ தெரியலையேன்னு மொட்டை பாஸ் பார்த்துட்டு இருக்காரு. பாஸ் இங்க பாருங்க, இனிமே ஜாலியா குடிக்கலாம், ஊர் சுத்தலாம், ஏன் சின்ன வீடு கூட வச்சுக்கலாம், யாரும் எதுவும் கேட்க முடியாது அப்படின்னு அந்த ஆளு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க. அவரோட சட்டைய கொத்தா பிடிச்சி தூக்குறாரு மொட்டை பாஸ். யோ நல்ல ஐடியா கொடுக்குற பாரு, யாராவது உன்னை கேட்டாங்களா போயா அப்படின்னு அவரு சொல்ல, ஓகே அப்படின்னு ஜாலியா தோலை குளிக்கிட்டு அவரோட இடத்துல போய் உட்கார்றாரு. மொட்டை பாஸ் பக்கத்துல வந்து மனோஜ் முதுகுல கைய வச்சு, மனோஜ் இதை கேட்குறப்ப எனக்கே கஷ்டமா தாயா இருக்கு, கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிட்டு அதை மறைச்சு உன் கூட வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க பாரு, பாவம் தாயா நீ எப்படியா இதெல்லாம் தாங்குற அப்படின்னு மொட்டை பாஸ் கேட்க மறுபடியும் அழுகைய ஆரம்பிக்கிற மனோஜ். தாங்க முடியல ப்ரோ, அதுக்காக தான் இங்க வந்து குடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கண்ணீர் விட்டுட்டு இருக்க. சரி சரி டென்ஷன் ஆகாத, உன் ஒய்ஃப் எங்கன்னு கேக்குறாரு மொட்டை பாஸ். அவ என் ஒய்ஃப் இல்ல, அவ இன்னுமே என் வாழ்க்கையில இல்லவே இல்லை, அவளை அடிச்சு விரட்டிட்டேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல திகைச்சு போயிட்டு ஒரு சேரை இழுத்து போட்டு உட்கார்றவரு. சரி இப்ப அடுத்து என்ன பண்ண போறேன்னு கேக்குறாரு. இந்த பாட்டில காலி பண்ண போறேன் அப்படிங்கிற மனோஜ் டம்ளர்ல இருக்கத மொத்தமா எடுத்து அப்படியே குடிக்க. யோ 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 ராவா குடிக்காதையா அப்படின்னு சந்தோஷ் தடுக்க பாக்குறாரு. ஆனா மனோஜ் அதுக்குள்ள குடிச்சு முடிச்சிடுறாரு. வேகமா படியேறி வந்த முத்து செருப்பை கழட்டிட்டு அப்படியே தயங்கி பின்னாடி பார்த்து வாங்குறாரு. மீனா மெதுவா உள்ளர வந்துட்டு இருக்காங்க. ஹால்ல உட்கார்ந்து இருக்க விஜயா, ஓ மகாராணிய கூட்டிக்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே முகத்தை திருப்பிட்டு இருக்க.
மீனா மெல்ல அடியடியா எடுத்து வச்சு உள்ளர வந்துட்டு இருக்காங்க. வாங்க நீ அப்படின்னு ரவியும் வாங்க மீனா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டே ஸ்ருதியும் வந்து பக்கத்துல நிக்கிறாங்க. அண்ணி இப்போ உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு ரவி கேட்டுட்டு இருக்க. அவளுக்கு எதுவும் ஆகாதுடா, அவளால நமக்கு தான் ஏதாவது வந்து சேரும் அப்படின்னு கவுண்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. அம்மா வந்த உடனே ஏதாவது ஆரம்பிக்காதீங்க, அண்ணியே உடம்பு முடியாம வந்திருக்காங்க அப்படிங்கிறாரு ரவி. யாரு இவளா? ஏண்டி அந்த பார்லர்காரி விஷயத்த மறைச்சிட்டு இப்ப அந்த பழி ஓமேல வந்துடக்கூடாதுன்னு சொல்லி சும்மா உடம்பு சரியில்லாத மாதிரி உங்க அம்மா வீட்டுல போய் உட்கார்ந்து இருந்துட்டு வர்றல்ல அப்படின்னு நடிப்பு திலகம் விஜயா கேட்க, பண்ணினில நீயே சமாளிங்கிற மாதிரி முத்து டோட்டலா மீனாவை கைவிட்டுடுறாரு. மீனா அப்படியே நின்னுட்டு இருக்க. ஏன் ஆண்டி இப்படி சொல்றீங்க? மீனா மேல ஒரு கார் வந்து மோத வேண்டியது ஜஸ்ட் மிஸ், தப்பிச்சிட்டாங்க, இல்லன்னா பெரிய அடிபட்டிருக்கும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அந்த கதையெல்லாம் நான் நம்பணுமா அப்படின்னு விஜயா சொல்ல, கதையெல்லாம் இல்ல ஆண்டி, நாங்களும் அங்கதான் இருந்தோம் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அங்க எதுக்கு நீங்க போனீங்க அப்படிங்கிற மாதிரி விஜயா பாக்குறாங்க. அண்ணிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணி அவங்கள அவங்க அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தோம் அப்படிங்கிறாரு ரவி. டேய் அது எப்படிடா, நீங்க இருக்கும்போது சரியா அதெல்லாம் நடக்கும்? உங்களை பார்த்தது வேணும்னே அந்த கார் மேல போய் விழற மாதிரி நடிச்சிருப்பா அப்படின்றாங்க விஜயா. விஜயா நம்ம வீட்டுல இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, இதுல இருந்து நாம எப்படி வெளியே வர்றதுங்கிறத தான் யோசிக்கணும். அதை விட்டுட்டு மீனாவை திட்டுறியே, ஏற்கனவே நீ பண்ண வேலையால தான் இத்தனையும் நடக்குது அப்படின்னு அங்க வந்த அண்ணாமலை சொல்ல, விஜயா பயங்கர ஆங்காரமா எழுந்து நிக்கிறாங்க. நான் என்னங்க பண்ணேன்? இவ எப்ப இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சாலோ அப்பவே இந்த வீட்டுக்கு தரித்திரம் புடிச்சிருச்சு அப்படின்னு விஜயா கத்த. மீனா கொஞ்சம் கோவமா முத்துவ முறைக்கிறாங்க. உங்க அம்மா என்னெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்களா? அப்படியே மரம் மாறி நிக்கிறீங்களேன்னு இருக்க உங்க பார்வை. ஆனா முத்து இப்ப எதுவும் பேச ரெடியா இல்ல. சரி நம்மள நாம தான் பாத்துக்கணும்னு முடிவுக்கு வர்ற மீனா அதே முறை போட விஜயா பக்கம் திரும்பி, அத்தை நானா ரோஹிணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்க, நீ எல்லாம் வாயை திறந்து பேசுற அளவுக்கு வந்துருச்சுடி, எவ்வளவு திமிர் இருக்கணும் உனக்குங்கிற மாதிரி விஜயாவும் முறைக்கிறாங்க. நீங்க கூட்டிட்டு வந்த பொண்ணு தானே அவ, நானா ரோஹிணியை இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்குனேன், நீங்க தானே ஆக்குனீங்க அப்படின்னு மீனா பேச விஜயாவுக்கு எகிரிடுது. ஏய் என்னடி கொழுப்பா, எல்லாம் நீ வந்ததுக்கு அப்புறம் தானே அந்த கருமமும் கூட வந்தது அப்படின்னு விஜயா பேசிட்டு இருக்க. ஐயோ இந்த விஜயா லேசில விடமாட்டா போல இருக்கேன்னு பாத்துட்டு இருக்காரு அண்ணாமலை. நீ இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்ச நேரம் இந்த வீட்டுக்கு கெட்ட நேரமும் வந்துருச்சு அப்படின்னு அந்த பழிய விஜயா மீனா மேலேயே தூக்கி போடுறாங்க. முத்து ஒன்னும் சொல்லாம அவங்க அம்மாவைய முறைச்சுக்கிட்டு இருக்க. மீனா இப்ப கூட வாயை மூடிட்டே தான் நிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி முத்து ஒரு பார்வை பார்த்துட்டு அடுத்து மெதுவா அண்ணாமலையை பாக்குறாங்க. விஜயா மீனா சொன்ன மாதிரி ரோஹிணியை இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்தது நீதான், எல்லாத்தையும் தூக்கி மீனா தலையில வைக்காத அப்படிங்கிறாரு அவரு. இவதாங்க நம்ம தலைமையில பெரிய பாறாங்கல்ல தூக்கி போட்டிருக்கா, இவ ராசியால தான் வீட்டுல இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. இப்பவும் மீனா முத்துவதான் முறைச்சிட்டு இருக்காங்க. முத்தம் ஒரு பார்வை பார்த்துட்டு, அப்பா அம்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கப்பா, இங்க எல்லாருக்கும் வாய் இருக்கு, எல்லாருக்கும் பேச தெரியும், அவளும் இப்பதான் வந்திருக்கிறா, உடனே பிரச்சனையை ஆரம்பிக்க வேணான்னு சொல்லுப்பா அப்படின்னு முத்து சொல்றாரு. நான் சொல்லி என்னைக்கிடா அவ கேட்டிருக்கிறா அப்படிங்கிறாரு அண்ணாமலை. அம்மா அண்ணிய பார்த்தாலே உங்களால திட்டாம இருக்க முடியாதாம்மா, கொஞ்ச நேரம் சும்மா இருங்கம்மா அப்படின்னு ரவி கொஞ்சம் கோவமா சொல்றாரு. விஜயா மீனா உண்மைய மறைச்சது தப்புதான், அவ கிருஷுக்காக யோசிச்சு எல்லாத்தையும் மறைச்சிருக்கிறா, ஆனா ரோஹிணி செஞ்ச தப்புக்கு மீனா பொறுப்பாக முடியாது, அதுக்கு முழு காரணமும் நீதான். சரியா விசாரிக்காம ரோஹிணியை இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்தது யாரு? உன் தப்பு தானே அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, வெறுப்பா முறைச்சிட்டு இருந்த விஜயா, தப்புதாங்க, ஆமாங்க, அந்த ஏமாத்துக்காரிய நான் தான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன், அதை நான் ஒத்துக்கிறேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு கூட ஒத்துக்கிறேன், இப்ப அந்த தப்ப நானே சரி பண்றேன் அப்படின்னு விஜயா சொல்ல, என்ன பண்ண போறேங்கிற மாதிரி பாக்குறாரு அண்ணாமலை. எல்லாரும் விஜயாவைய பார்த்துட்டு இருக்க. எப்படி ஆண்டி சரி பண்ண போறீங்க? ரோஹிணிக்கு நடந்த அந்த ஃபர்ஸ்ட் மேரேஜ் இல்லாம ஆக்க முடியுமா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, என் பையனுக்கு அவ கூட நடந்த கல்யாணத்தை இல்லாம ஆக்க போறேன், அவகிட்ட இருந்து மனோஜுக்கு விவாகரத்து வாங்கி கொடுக்க போறேன், இந்த தடவை நல்ல பொண்ணா பார்த்து நல்லா விசாரிச்சு மனோஜு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு நாளைக்கே எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிற மாதிரி அடுக்கிக்கிட்டே போறாங்க விஜயா. எல்லாரும் அப்படியே ஆன அதிர்ச்சியும் நம்ப முடியாமையும் பார்த்துட்டு நிக்கிறாங்க. என்னவோ பண்ணுங்க, இதெல்லாம் உங்க விஷயங்கிற மாதிரி முத்து அந்த இடத்துல இருந்து நகர்ந்துக்கிறாரு. ரவி அதிர்ச்சியோட அம்மா பக்கத்துல வந்து, செகண்ட் மேரேஜா அம்மா, இன்னமும் இந்த பிரச்சனையே முடியல, மனோஜ் வேற என்ன ஐடியாவில் இருக்கானே தெரியல அப்படின்னு ரவி சொல்ல, டேய் அவன் நான் சொன்னா கேப்பான்டா அப்படின்னு அசால்ட்டா சொல்றாங்க விஜயா. ஆண்டி
மனோஜ் இப்ப டிவோர்ஸ் வாங்கினா அவரும் ஒரு டிவோர்ஸி ஆயிடுவாரு. அப்புறம் மனோஜும் ரோகிணி மாதிரி ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க லிஸ்ட்ல சேர்ந்துருவாரு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஐயையோ அப்படி வேற இருக்கான்ற மாதிரி விஜயா அதிர்ச்சியா பார்க்க, அப்ப மனோஜுக்கு நீங்க ஏற்கனவே கல்யாணமாகி டிவோர்ஸ் ஆன பொண்ணை தானே பார்க்கணும், அதுக்கு பேசாம ரோகிணியே ஓகே தானேன்னு கேக்குறாங்க ஸ்ருதி. அப்படின்னு அடுத்த அதிர்ச்சியோட திரும்புறாங்க விஜயா. உடனே சமாளிச்சுக்கிட்டு, நான் எதுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணை மனோஜுக்கு பார்க்கணும் அப்படின்னு விஜயா கேட்க, ஆல்ரெடி நீங்க தான் அப்படி பார்த்து மனோஜுக்கு ரோகிணியை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஐயோ நான் ஏதாவது உடலான்னு நினைச்சா கூட இவ விடாம என்னைய தொடர்ந்து வந்து குத்திக்கிட்டே இருப்பா போல இருக்கேன்னு விஜயா பாக்குறாங்க. பயங்கர கோவமா இருக்கு. ஆனா ஸ்ருதி கிட்ட அதை சமாளிச்சுக்கிட்டு, அப்ப தப்பு பண்ணிட்டேன், இனிமே நான் அந்த தப்ப பண்ண மாட்டேன், என் பையனோட அழகுக்கும் படிப்புக்கும் கல்யாணம் ஆகாத ஒரு நல்ல பொண்ணா பார்த்துதான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு விஜயா சொல்ல, அங்க இருந்து முத்து அம்மாவை முறைச்சுக்கிட்டே இருக்காரு. என்னடா உங்க அம்மா இப்படி சொல்றாங்கன்னு ஸ்ருதி ரவிய பார்க்க, எனக்கும் எதுவும் புரியலையே அப்படின்னு ரவியும் ஸ்ருதியை பாக்குறாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.